ரெண்டாவது கேள்வி இதுல கேட்கப்பட்டிருக்கு ஐதரசன் நிறமாலையில மீடுரன் கூடியது மீடுரன் குறைஞ்சது எதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. மீடுரன் சக்திக்கு நேரித சமன் அடிப்படையில ஆகவே மீடுரன் கூடணும்னு சொல்லி சொன்னால் சக்தி கூடவா இருக்கணும். சக்தி வித்தியாசத்துக்கு நேரித சமன். சக்தி வித்தியாசம் கூடனா தான் அந்த கூடுகிற சக்தியும் என்ன செய்யும், கூடவாக இருக்கும். ஆகவே இங்க வித்தியாசம் இடைவெளிக்கு நேரித சமன். இடைவெளிக்கு நேரித சமன். அப்ப இடைவெளி கூடுனா சக்தி வித்தியாசம் கூடவாக இருக்கும். அப்ப அந்த கோட்டின் சக்தியும் என்னவா இருக்கும், கூடவாக இருக்கும். அப்ப இந்த கோற்ற இடைவெளியை எப்படி மதிக்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு கோற்ற சக்தி எதனால தரப்படும்னா ஒரு மாறிலி, ரீட்பர்க் மாறிலின்றது 1 n வர்க்கம். இது 1 வர்க்கம், இது 2 வர்க்கம் 4, இதை பார்க்க 4 மடங்கு குறவு. இது 3 வர்க்கம் 9, இதை பார்க்க 9 மடங்கு குறவு. இதை பார்க்க 4 வர்க்கம் 16, இப்படி குறவு. உதாரணமா -100 வச்சோம்னா -25, -11, -20. அப்ப கிட்டத்தட்ட 4 மடங்கு குறைகிற மாதிரி இந்த இடைவெளியை கீறலாம் நீங்க. இதை விட இது 4 மடங்கு குறைகிற மாதிரி கீறுற, அதுக்கு பிறகு இதை விட இது 11 மடங்கு குறைகிற மாதிரி கீறுற. இப்படி கீறுனீங்க என்றால் நல்ல இப்படியாக வரும். இப்ப 5 கோடு தரப்பட்டிருக்கு. இப்ப கோடை போடுங்க. கோட்டுற சக்தி வித்தியாசம் கூடனா இந்த கோட்டுற நீளமும் கூடவாக இருக்க போகுது. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய கோடு. இடைவெளி கூடனா சக்தி வித்தியாசம் கூட, சக்தி கூட, மீடுரன் கூட. இதான் மீடுரன் கூடியது. இடைவெளி குறவு, சக்தி வித்தியாசம் குறவு, ஆகவே மீடுரன் குறவு. அப்ப இதுதான். ஆகவே ஆக கூடனது 3ல இருந்து 1 சக்தி கூடியது, 4ல இருந்து 3 சக்தி குறைஞ்சது. பெருமானம் போட்டும் நீங்க இதை பார்க்கலாம். மேலதிகமா ஐதரசன் நிறமாலை சம்பந்தமான எங்களோட வீடியோவை பாருங்க. சும்மா பார்த்து இதை கண்டறியலாம். இவ்வாறான ஆன்சர் இருப்பது இரண்டாவது.